2022 2010 ஆகிய அணிகளினுடைய தலைவர்களை இந்த வர்ணனை ஸ்தலம் அமைந்திருக்கின்ற பகுதிக்கு வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது போட்டிக்கான நாணய சுழற்சியில் பங்கெடுப்பதற்காக. ஓகே, 2026 ஆண்டுக்கான மாபெரும் இளநேர் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக பண்டாரவளை மாநகர சபை மைதானத்தில் இப்போது இரண்டு அணிகள் தரமான சிறப்பான அணிகளாக முட்டி மோதி 20 அணிகளோடு சல்லடை போட்டு சலித்து தங்களுடைய திறமைகளுக்கு மத்தியில் முட்டி மோதி இப்போது இறுதி சுற்றுக்குள் இரண்டு அணிகள் வந்திருக்கிறார்கள். 2007 2009 ஆகிய இரண்டு அணிகள் இப்போது மைதானத்துக்குள் 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றோட போட்டியாக இந்த போட்டி அமைய இருக்கின்றது. முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீசினை வீசுவதற்கின்றார். பந்து வீச்சாளர் வீசப்பட்டிருக்கின்ற பந்து அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அ 2022 ஆண்டு அணியினுடைய தனுஷ் பிரியன் கிளித்தம்பி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அணியினுடைய முதலாவது இரண்டு ஓட்டம் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2007 ஆண்டு அணியினர் தற்போது முதல் துடுப்படுத்தாட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் நேரடியாக வீசப்பட்ட உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டத்திற்கான வாய்ப்பு அங்கு. எனவே சிறப்பான ஒரு பந்து வீச்சாக பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது 4 ஓட்டமாக கணிக்கப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஓவரின் 2 பந்துகள் அங்கு வீசப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மூன்றாவது இடத்துக்கான நாணய சுழற்சி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் 2010 ஆண்டு கடந்த வருட நடப்பு சாம்பியன்கள் வெற்றி பெற்று துடுப்பாட்டத்தை தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போட்டியானது 3 ஓவர்கள் 3 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சிறப்பான ஒரு போட்டியாக அமைய போகிறது. அது அவ்வாறு இருக்க இறுதி போட்டிக்கு உங்களோடு சேர்ந்து வரணை வழங்குகிறார் அருண். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட்ல ஒரு நிதானமான ஒரு போட்டியாக எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தில் இப்போது தங்களுடைய முதலாவது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். பச்சை கிளி சொந்தக்காரர்கள் இப்போது முதலாவது விக்கெட்டினை இழந்து ஆடுகளத்துக்குள்ளிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அணியினுடைய முதல் துடுப்பாட்ட வீரருடைய ஆட்டம் இப்போது அவர்களுடைய ஒரு தொய்வை எதிர்பார்க்க கூடியிருக்கிறது. எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது ஓவரின் 3 பந்துகள் வீசப்பட்டு இப்போது இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் தற்போது மைதானத்துக்குள் இலக்கம் 32 ஜேசின அணிந்த வீரர் கார்த்தி அவர்களுடைய முதலாவது ஓவரின் இறுதி பந்து வீச்சு வீசப்பட்ட நிலையில் அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 7 பதிவு செய்யப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்னும் 3 ஓவர்கள் எஞ்சிருக்கிறது. எனவே 4 ஓவர்கள் 4 பந்துகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுற்று போட்டியாக இந்த மாபெரும் அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்திலே மிக கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலை கலாச்சாரம் இலக்கியம் என அத்தனை துறைகளிலும் பல சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெருமை மிகு பாடசாலையாக எமது ஹப்புதலை அருளோதயம் அல்லது தங்கமலை தமிழ் மகா வித்தியாலயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் ஏராளமான துறைகளிலே இப்போது சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு போட்டியாக ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி அமைந்திருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. 2வது ஓவரின் முதலாவது பந்து தற்போது வீசப்படுகின்றது. வீசப்பட்ட பந்து அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8 பதிவு செய்யப்படுகின்றது. நேரம் சரியாக மாலை 5:44 கடந்திருக்கிறது. அதே வகையில்
இந்த போட்டிகளுக்கான ஏராளமான அனுசரியாளர்களை மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். எனவே அனுசரியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நலன் அவர்கள் இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர் நலன் இப்போது இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக நலன் அவர்கள் மறுமுனையிலே துடுப்பாட்ட வீரர். என்ன நடந்தது? நலன் போன வேகத்திலே திரும்ப வந்திருக்கிறாரு. சோ எது எப்படியாக இருந்தாலும் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. ஒரு ஓவர் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீசப்பட்ட இரண்டாவது பந்தை வீசுவதற்காக நலன் மறுமுனையிலே துடுப்பாட்ட வீரர் ஒரு 6 ஓட்டத்திற்கான வாய்ப்பு இப்போது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எஸ், அது 6 ஓட்டமாக கணிக்கப்படுகின்றது. சொல்லி அடித்திருக்கிறார். தன்னுடைய அணியை வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்தி செல்வதற்காக அணியுடைய முதலாவது 6 ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜனா அவர்களுடைய மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 14. அணியினுடைய மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 14 பதிவு செய்யப்படுகிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு இப்போது அடுத்த பதிலை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஒரு 6 ஓட்டமா 4 ஓட்டமா அல்லது 2 ஓட்டமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படாமல் நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. அந்த பந்து அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இறுதி ஓவரின் மன்னிக்கவும் இரண்டாவது ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக நலன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மறுமுனையிலே அணியினுடைய துடுப்பாட்ட வீரர் ஜனா மற்றும் அவரோடு இணைந்ததாக இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரர் அங்கு துடுப்பாட்ட ஆடிக்கொண்டிருக்கின்றார். அடுத்த பந்தினை வீசுகின்றார் நலன். வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசமாயிருக்கிறது. சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதியினை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நலன் அவர்கள். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஓவர்கள் நிறைவுக்குள் வந்திருக்கிறது. அடுத்த 2 ஓவர்கள் முக்கியமான ஓவர்களாக பார்க்கப்படுகின்றது. எனவே நாங்கள் பார்க்கலாம். வழி மீது விழி வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்குமான ஒரு பலத்த கரகோஷங்களுக்கோடு 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி கிண்ணத்தினை சுவீகரித்துக் கொள்ளப் போகின்ற அந்த அணி யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இப்போது நாங்களும் இந்த வர்ணனை ஸ்தலத்திலிருந்து உங்களோடு பந்துக்கு பந்து மட்டைக்கு மட்டை சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்க போகின்றோம். இப்போது மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக பிரதீபன் அவர்கள் மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு வீசப்பட பந்து அங்கு 4 ஓட்டத்திற்கு சென்றிருக்கிறதா? எஸ், அது 4 ஓட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கு இல்லை. அவர் முனையிலே ஓட்ட எண்ணிக்கை ஓடி பெறப்பட்டிருக்கிறது. இமதமாய் போட்டது அன்னத்து ஆம் வெனவா டூம் வெனவா இங்க நான் கண்டப்பா அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 16 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்பட்டு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக 17 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு இப்போது மூன்றாவது ஓவரின் இரண்டாவது பந்தினை வீசுவதற்காக இலக்கம் 20 ஜேசின் அணிந்த பிரதீபன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இன்றைய தின போட்டிகளை நீங்கள் சாய் ஸ்போர்ட்ஸ் Facebook லைவினூடாக இன்றைய தினம் நீங்கள் பார்க்க கிடைத்திருக்கின்றது. வீசப்பட பந்து பிடி எடுத்து அல்லது பிடி எடுக்காமல் நழுவு விடப்பட்டிருக்கிறது. எனவே அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருப்பா அந்த டிஜே பக்கமாக இருக்கவர்கள் கொஞ்சம் சத்தமா அந்த டிஜே சவுண்ட்ஸ் கொஞ்சம் கூட்ட சொல்லுங்க. அப்பதான் மைதானம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டம் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த சந்தர்ப்பம் மாறி இருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்படுகிறது. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஓவரின் இறுதி பந்து தற்போது வீசப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்படுகிறது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இலக்கம் 8 ஜேசி அணிந்த பந்து வீச்சாளர் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பந்தினை வீசுவதற்காக பிரதீபன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அணியினுடைய செல்ல குழந்தை எங்கே? உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியில் அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர்
பிரதீபன் வீசப்பட பந்து விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. எனவே 3 ஓவர்கள் நிறைவில் அணியினுடைய மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்படுகின்றது. இப்போது ஒட்டுமொத்தமாக வர்ணனை ஸ்தலத்திலிருந்து அமர்ந்து கொண்டு வர்ணனை வழங்குவிட கொஞ்சம் நீண்டு கொண்டு வழங்குவது மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இப்போது இந்த போட்டி மாறப்போகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது 24 பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டு 3 ஓவர்கள் நிறைவுக்குள் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு ஓவர் 4 பந்துகள். இந்த ஒரு ஓவரின் 4 பந்துகளில் எத்தனை ஓட்டங்களை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான மாபெரும் வெற்றி கிண்ணத்தினை சுவீகரிக்க போகின்ற அந்த அணி யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லோரும் மத்தியிலும் இருக்குது. நேற்றைய தினத்திலிருந்து ஸ்கோர் விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தனுஷ் அவர்கள். எனவே அவர்களையும் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 24 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதி ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக யார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்? கார்த்திக் அருள் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இறுதி ஓவரின் முதலாவது பந்து வீச்சின் ஒரு 6 ஓட்டம். என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேமா? ஒரு 6 ஓட்டம் சிறப்பான முறையில் ஒரு 6 ஓட்டம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 30ல கொண்டு நிப்பாட்டி விட்டீங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30ஆக பதிவு செய்யப்படுகின்றது. அன்பார்ந்த சொந்தங்களே, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கூடாரங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்திய தண்ணீர் போத்தல்கள், அதே போன்று கடதாசி பொருட்கள், அதே போன்று ஏனைய கழிவு பொருட்களை சரியான முறையில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கூடாரத்துக்குள் சேமித்து வைக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டிய தேவை அவசியம் கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே அந்த விடயத்தினை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக அருள் அருளோடு அருள் அவர்கள் இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக எல்லா சாமியையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்போது வீசப்படுகின்ற பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. அந்த பந்துக்கு எவ்வித ஓட்ட பிரதிகள் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. இன்னும் 2 பந்துகள் எஞ்சிருக்கின்ற நிலையில் அடுத்த பந்து வீசுவதற்காக அருள் மறுமுனையிலே அவர்களுடைய பந்துக்கு முகம் கொடுக்கின்றார் ஜனா. மறுமுனையிலே 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி மகனத்தினை சுவீகரித்துக் கொள்ளப் போகின்ற அந்த அணி யாரங்க ரன் அவுட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பு சொல்லி முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு ஒரு ஆட்டம் இழப்பு பதிவாயிருக்கிறது. தங்களுடைய 2வது விக்கெட்டினை இப்போது இழந்திருக்கிறார்கள். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30ஆக பதிவு செய்யப்படுகின்றது. மறுமுனையிலே 2 விக்கெட்டுகள் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. இறுதி ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக அருள் மறுமுனையிலே குகன். எங்கே உங்களுடைய ஒரு 6 ஓட்டம் தன்னுடைய அணிக்காக இங்கே நாங்கள் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். 6ஆக மாறப்போகின்றதா, 4ஆக மாறப்போகுதா, 2ஆக மாறப்போகுதா, அல்லது விக்கெட் தெரிக்க போகிறதா, பந்து பறக்க போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். அடுத்த பந்தை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இப்போது பிரதான மத்தியஸ்னை கடந்து வீசப்பட்ட பந்து அங்கு ஒரு 4 ஓட்டம் இல்லை. மறுமுனையிலே ஓட்ட எண்ணிக்கை ஓடி பெறப்பட்டிருக்கின்றது. பந்தும் அங்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது அணியினருடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 32ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 33 என்ற வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடுவதற்காக 2009ஆம் ஆண்டு அணியினர் இப்போது ஆடுகளத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். 2009 அல்லது 2007 இந்த சுற்றிலே வெற்றியினை பதிவு செய்து கொள்ள போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். எனவே வெகு விரைவாக ஆடுகளத்துக்குள் பிரவேசிக்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நேரம் சரியாக 5:53 கடந்திருக்கிறது. இன்னும் 7 நிமிடங்களில் நல்ல நேரம் வந்துவிடும். எனவே நாங்கள் போட்டியை வெகு விரைவாக நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கின்றோம்.
இரண்டு அணிகள் சார்பாக உதிரி வீரர்களை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வர்ணனை ஸ்தலம் அமைந்திருக்கின்ற பகுதிக்கு உடனடியாக வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்கே ஆடினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நலன் அவர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் பிரவேசிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரர் யார், அவருடைய பெயர் என்ன? அம்சாவா சம்சாவா அப்படிங்கறத நாங்க பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களை நம்பி ஆடுகளத்துக்குள் அனுப்பி இருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு அணியினுடைய வீரர்களின் விழாக்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வெற்றிலக்காக 33 என்ற வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம். இப்போது முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர்கள் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மறுபடியே துடுப்பாட்ட வீரர்கள் அவர்களுடைய துடுப்பாட்ட மட்டைக்கு எந்த பந்து சிறந்த பந்து என்பதை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கால நேரத்தினை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு போட்டியும் கூட இடம்பெற இருக்கிறது, 3ஆம் இடத்திற்கான போட்டி. எனவே தயவு செய்து போட்டியை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஆண்டுக்கான இந்த மாபெரும் தொடரினை ஏற்பாடு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் 2014ஆம் ஆண்டு அருளோதயம், அப்படி இல்லை என்றால் தங்கமலை தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய 2014ஆம் ஆண்டு கல்வி கற்ற காபோதர சாதாரண மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார். எனவே இலக்கம் 2 ஜேசி இந்த பந்து வீச்சாளர் வீசப்படுகின்ற பந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. இல்லை, அங்கு விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. அம்சான் மற்றும் நலன் ஆகியோர் அணியுடைய துடுப்பாட்ட வீரர்களாக அங்கு ஆடுகளத்துக்குள் பிரவேசித்த சந்தர்ப்பத்தில் வீசப்பட்ட பந்து அங்கு எவ்வித ஓட்ட பிரதிகளும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நாங்கள் பார்க்கலாம். இப்போது அடுத்த பந்தினை வீசுவதற்காக இலக்கம் 2 ஜேசி அணிந்த பந்து வீச்சாளர் வாணி அவர்களுடைய பந்து வீச்சு அங்கு நேரடியாக அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. எனவே வீசப்பட்ட பந்து அகலப்பந்தாக கணிக்கப்பட்டு எதிரணிக்கு ஒரு ஓட்டம் அங்கு பதிவு செய்யப்படுகின்றது. எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை முதலாவது ஓட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1. எங்கே ஒரு பலத்த கர்வசத்தின் மத்தியில் இன்னும் ஒரு துடுப்பாட்டமாக ஒரு ஓட்டம் பதிவு செய்வதற்கான வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சோ 2009ஆம் ஆண்டு அணியினருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பாக வேண்டுகோள், கொஞ்சம் பின்னாடி நின்று உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குவீங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு விளங்குது. வின் பண்ற சந்தர்ப்பத்தில் அந்த விக்கெட் கலட்டுறதுக்காக நீங்க உள்ளுக்கு ஓடுறது எங்களுக்கு தெரியுது. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பந்து வீச்சு இப்போது வீசப்பட்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து அங்கு நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. 2 ஓட்டங்கள் 2 பந்துகள் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மன்னிக்கவும் 3 பந்துகள் 2 ஓட்டங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும் முதல் ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்பட்ட பந்து அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுகின்றது. இப்போது 2 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
அடுத்த பதிலை வீசுவதற்காக பந்து வீச்சாளர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். 33 என்ற இலக்கினை நோக்கி தற்போது பதிலுக்கு தொடுபடுத்தாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம், பொறுத்திருந்து 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி மகுடத்தினை சுவீகரித்துக் கொள்ள போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். 2 ஓட்டங்கள், ஒரு பந்து வீசப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக இலக்க 3 ஜேசி அணிந்த வீரர் இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து, 2 ஓட்டங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன், கடந்த போட்டி குறிப்பாக முதலாவது துடுப்படுத்த ஆட்டத்தில் முதல் ஓவர் நிறைவில் 12 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் 2009ஆம் ஆண்டு அணியினர் கொஞ்சம் சற்று மந்தமாகவும் வலுகுளம் இருக்கிறார்கள் என்று பார்க்க கிடைத்திருக்கிறது. எனவே முதல் ஓவரின் 3 ஓட்டங்கள் மாத்திரமே பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த பந்து வீச்சாளர், தொடர் ஆட்ட நாயகனுக்கான விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே பொறுத்தது பார்க்கலாம். இன்னும் ஒரு துடுப்பாட்டம் அங்கு பிடி எடுக்கப்பட்டு முதலாவது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தங்களுடைய முதலாவது விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. 3 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அங்கு பதிவாயிருக்கின்றது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சிச்சுவேஷன் 2009ஆம் ஆண்டு அணியினருக்கு இருக்கக்கூடியதை பார்க்க கிடைத்திருக்கிறது. ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க 2009ஆம் ஆண்டு அணியினர். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த போட்டியில் வெற்றியினை பதிவு செய்து கொள்ள போகின்ற அந்த அணி யார்? ஒலிக்கும் அந்த பாடல் குள்ளி திரைப்படத்திற்காக தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா. போட்டிகளை சற்று விரைவுபடுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் சரியாக மாலை 6:01. அடுத்த பதிலை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் பிரதான மத்தியஸ்தனை கடந்து வீசப்படுகின்ற பந்து குகன் அவர்களுடைய பந்து வீச்சு. வீசப்படுகின்ற பந்து இல்லை, வீசப்படுகின்ற பந்து அகல பந்துகளாக கணிக்கப்படுகின்றது. எனவே அதனுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4. அதிலையும் குறிப்பாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியாக இந்த 4 ஓட்டங்களில் 3 ஓட்டங்கள் அகல பந்துகளாக வீசப்பட்டதன் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக பார்க்கப்படுகின்றது. எனவே பார்க்கலாம், இன்னும் ஒரு துடுப்பாட்டம், 6 ஓட்டத்திற்கான வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்குது. சோ அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4, மறுமுனையிலே ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 10 பந்துகளுக்கு சிக்வான் 9 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக அடுத்த பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் பிரதான மத்தியஸ்தனை கடந்து வீசப்படுகின்ற பந்து அங்கு ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படும். இன்னும் ஒரு ஓட்டம் பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் அங்கு இல்லை என்று தான் சொல்லியாக வேண்டும். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4 போற பார்த்தா ஒரு 15 ஓட்டம் கூட பெறுவார்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சரியாக 7 போலக்கு 29 இன்னும் 8 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாயின் 2009ஆம் ஆண்டு அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் இன்னும் 8 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசளிப்பு நிகழ்வு 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி மகுடத்தினை, வெற்றி வாகனை சுவீகரிக்க போகின்ற அந்த அணி 2007 2009 என்கிறதை பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். எனவே இப்போது 3வது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இலக்கம் 6 ஜேசி அணிந்த பந்து வீச்சாளர் தற்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஜெயா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்.
மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்தினை வீசுவதற்காக 2007 2009 என்கின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி தற்போது மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 ஓட்டங்கள் 1 விக்கெட் இழப்பு 2 ஓவர்கள் நிறைவுக்குள் வந்திருக்கிறது. இன்னும் சரியாக 8 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆடுகளத்தில் இருந்தும் சரியான ஓட்ட எண்ணிக்கை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் 2009 ஆண்டு அணியினர். எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆண்டு 20 அணிகள் மோதி இருக்கின்ற இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் போட்டி நேற்று மற்றும் இன்றைய தினம் பண்டாரவளை மாநகர சபை விளையாட்டு மைதானத்திலே பல வர்த்தக பிரமுகர்களுடைய அனுசரணையோடு கல்லூரியினுடைய முதல்வரினுடைய வழிகாட்டலோடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கலாம், மூன்றாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு உயர்த்தப்பட்டிருக்கிறது. நலன் அவர்களுடைய பந்து வீச்சின் மூலமாக ஒரு 6 ஓட்டம் பிரதான மேடை பக்கமாக ஒரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10 பதிவு செய்யப்படுகிறது. சரியாக இன்னும் 7 பந்துகளுக்கு 23 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. யார் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். எங்கே அன்பார்ந்த சொந்தங்களே, ஒரு பலத்த கரகோஷத்தின் மத்தியில் மைதானம் மயான அமைதியில் இருப்பதை எங்களால் பார்க்க கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் உற்சாகப்படுத்தினால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டியாக மாறியிருக்கும். எங்கே வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசமாயிருக்கிறது. நலனுமே இந்த போட்டியில் கொஞ்சம் இந்த போட்டியிலே தடுமாறுகின்ற நிலையை பார்க்க கிடைத்திருக்கின்றது. யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நலனுக்கு வாய்த்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லியாக வேண்டும். இப்போது அடுத்த பந்தை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் பிரதான மத்திய கடந்து வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளருடைய வசம் ஆயிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், போற போக்குல 2009 ஆண்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்காருங்க ராசா அப்படிங்கிற மாதிரி 2007 ஆண்டு அணியினர் முடிச்சு விட்டு போவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்க கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 5 பந்துகளுக்கு 23 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. சில பேர் கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் குறிப்பாக 2 அணிகளிலும் அதிலும் 2009 ஆண்டு அணியினர் வயிற்றிலே புலியை கரைத்துக் கொண்டு இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ எதையுமே கவலைப்படாதீர்கள், உங்களுக்கான கல்ஸ் யுனைடெட் அணியினர் சப்போர்ட்காக இருக்கிறாங்க. சோ அவர்களே ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. அவங்களுக்கே இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணணும் சொல்லு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பந்தனை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல நேரம் வருவதற்கு முன்னதாக போட்டியை நிறைவு செய்ய வேண்டும். உயர்த்தப்பட்டிருக்கின்றது நலன் அவர்களுடைய துடுப்பாட்டின் மூலமாக ஒரு 6 ஓட்டம். எங்கே அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேக் டு பேக் 2 சிக்ஸர்களை விளாசி இருக்கின்றார் தன்னுடைய மட்டையிலிருந்து நலன் அவர்கள். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 பதிவு செய்யப்படுகின்றது. மறுமுனையிலே ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றது. 3 ஓவர்கள் நிறைவுக்குள் வந்திருக்கிறது. இன்னும் 4 பந்துகள், இறுதி ஓவரின் 4 பந்துகள் எஞ்சிருக்கின்றது. எப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மைதானம் அடுத்த 4 பந்துகளில் மாறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். இன்னும் சரியாக 4 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அருளோதயம் தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி தருவாயுக்குள் தற்போது நாங்கள் உள்நுழைந்திருக்கின்றோம். 2026 ஆண்டுக்கான வெற்றி கிண்ணத்தினை சுவீகரிக்க போகின்ற அந்த அணி யார் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் 4 பந்துகளுக்கு இன்னும் 17 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. வெற்றியோ தோல்வியோ, யார் வெற்றி பெற்றாலும் கப்பு தங்கமலை மண்ணுக்கே சொந்தமாக போகின்றது. கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பக்கமாக 2009 அந்த பக்கமாக 2007 ஆண்டு அணியினரும் வலி மீது வெளி வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ பார்க்கலாம், நாங்களாம் ஒரு போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது இறுதி ஓவரின் முதலாவது பந்து. அன்பார்ந்த சகோதரர்களை கொஞ்சம் தள்ளி நில்லுங்களே, கொஞ்சம் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க, எனக்கு விளங்குது அவர்களுடைய ஆர்வம். சோ இன்னும் 4 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இப்போது அடுத்த பந்தில் வீசுவதற்காக இலக்கம் 4 ஜேசின் என பந்து வீச்சாளர் வீசப்படுகின்ற பந்து ஆமாம் ரன் அவுட்டா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். அங்கு ஆமாம், அது அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது.
அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டு நான்காவது ஓவரின் முதலாவது பந்து வீசப்பட்ட நிலையில் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் பார்க்கலாம், கடந்த முறையும் இப்படியான ஒரு சூழ்நிலை 2009ஆம் ஆண்டுக்கு நடந்திருக்கிறது என்ற என்னுடைய ஞாபகத்தில், என்னுடைய அறிவுக்கு எட்டிய மட்டிலே இந்த போட்டியும் இப்படி அமையக்கூடியதாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு சொந்தங்களையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வருகவென வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17. எடுக்கக்கூடிய முடிவுகளை அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17. ஒரு விக்கெட் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றது. ரிவ்யூக்காக நடுவரோடு அணி தலைவர்கள் மூன்றாவது மத்தியஸ்தருடைய தீர்ப்பு வெகு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்திருங்கள். இப்போது மீள் பரிசீலனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், ஒரு ஆட்டமிழப்பு பதிவாயிருக்கிறதா இல்லையா என்பதனை மூன்றாவது மத்தியஸ்தருடைய தீர்ப்புக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து எந்த வீரர்களும் மைதானத்துக்குள் இருந்து இங்கு வர வேண்டாம். கடைசி கட்டத்தில் இந்த மீள் பரிசீலனை தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், மூன்றாவது மத்தியஸ்தருடைய தேர்ட் அம்பையருடைய தீர்ப்புக்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக பிரதீபன் அவர்கள் ஆட்டமானது இப்போது ஆடுகளத்துக்குள்ளிருந்து வெளியேறுகின்றார். மூன்றாவது மத்தியஸ்தருடைய இறுதி தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை அணியினுடைய அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 பதிவு செய்யப்படுகின்றது. 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 பந்துகளுக்கு 16 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆமாம், இப்போது வீசப்பட்ட பந்து அகல பந்தாக கணிக்கப்படுகிறது. கல்ஸ் யுனைடெட் அணியினர் இப்போது ஒரு சம்பவத்தை செய்யறதுக்காக வீசப்பட்ட பந்து அதுவும் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்போது ஆமாம் ஒரு ரன் அவுட் என்ற முறையில் ஒரு ஆட்டம் இழப்பும் கூட அங்கு பதிவாயிருப்பதை எங்களால் பார்க்க கிடைத்திருக்கிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் கார்த்திக் அவர்கள் ஆட்டம் இழந்து ஆடுகளத்துக்குள் இருந்து வெளியேறுகின்றார். மறுமணிலே அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நலன் அவர்கள் இப்போது ஆடுகளத்துக்குள் தொடர்ந்து வீட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அணியினுடைய அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சரியாக 3 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் 3 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அணியினுடைய மொத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை 18. இன்னும் 3 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பந்து வீச்சு அங்கு
ஓட்ட எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதை எங்களால் பார்க்க கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு ஓட்டம் ரன் அவுட் நம்பர் ஒரு ஆட்டம் இழப்பும் அங்கு பதிவாயிருக்கிறது. பேக் டு பேக் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து 2009ஆம் ஆண்டு அணியினர் தற்போது அவர்களுக்கு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த சந்தர்ப்பம் மாறி இருக்கிறது. பேக் டு பேக் விக்கெட்டுகளை இழந்து தற்போது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து கொஞ்சம் வலுவிழந்திருக்கின்றார்கள். மறுமுனையிலே 2007ஆம் ஆண்டு அணியினர் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக வெற்றியை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்போது அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19ஆக பதிவு செய்யப்படுகின்றது. இப்போது அடுத்த பதினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் என்ன போனதோடு திரும்ப வந்துட்டாரு. நினைக்கிறேன் அவரு சில மந்திரங்கள் மாயாஜாலங்கள்லாம் செஞ்சுட்டு அடுத்த பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் வீசப்படுகின்ற பந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. நலன் அவர்களுடைய துடுப்பாட்ட மட்டையிலிருந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் சண்டை செஞ்சு தோக்கணும், அப்படி சண்டை செஞ்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த போட்டி மாறி இருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் 2 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக 2009ஆம் ஆண்டு அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும். 2 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 8 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. உண்மையிலே இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி என்பது இறுதி நேரம் வரைக்கும் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு சுற்றாகத்தான் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி அமையக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், இப்போது உற்சாகத்துக்குள் வந்திருக்கிறார்கள். யார் 2009ஆம் ஆண்டா அல்லது 2007ஆம் ஆண்டா வெற்றியினை பதிவு செய்து கொள்ள போகிறார்கள். அடுத்த பந்து தற்போது வீசப்படுகின்றது, உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எஸ், அது 6 ஓட்டமாக கணிக்கப்படுகின்றது. தோல்வி நிலையில் இருந்த போட்டியை இப்போது திசை திருப்பி இருக்கிறார் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தங்கமலை மண்ணின் மைந்தன் நலன் அவர்கள் இப்போது திசை திருப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்லியாக வேண்டும். அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31. ரன் 2026ஆம் ஆண்டுக்கான மாபெரும் வெற்றி கிண்ணத்தினை சுவீகரித்துக் கொள்ள போகின்ற அந்த அணி யார் என்பதற்கான ஒரு பந்து வீச்சாக இந்த பந்து வீச்சு அமைய போகின்றது. இன்னும் 2 ஓட்டங்கள் என்ற அடிப்படையில் இப்போது ஒரு பந்துக்கு 2 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒரு பந்துக்கு 2 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். தயவு செய்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பிளீஸ். தயவு செய்து கார்த்திகனே பிளீஸ், போட்டியில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டுச்சுன்னா எங்களை கேட்காதீங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போது ஒரு பந்துக்கு 2 ஓட்டம் பார்க்கலாம். அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நலன் அவர்கள் எஸ் அங்கு இன்னும் 2026ஆம் ஆண்டுக்கான சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரித்துக் கொள்கிறார்கள். 2000 என்னென்ன கேனத்தனமான வேலைகள் செய்றீங்க? என்ன கேமரா இருக்கு தானே? இன்னும் 3வது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. எக்ஸ்கியூஸ், வீரர்கள் மைதானத்தை விட்டு வெளியே சென்று கொண்டாடுதல் ஈடுபடுங்கள். 3வது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. 3வது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. 3வது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. 3வது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. அருளோதயம் தமிழ் மகா வித்யாலயத்தினுடைய மாபெரும் பழைய மாணவர் சங்க மண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இப்போது உத்தியோகபூர்வமாக நிறைவுக்குள் வந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி கிண்ணத்தினை சுவீகரித்துக் கொள்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு அணியினர் வெற்றி மகுடத்தினை சுவீகரித்து இப்போது 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி நாயகர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். மறுமுனையிலே இப்போது
இப்போது ரன்னர்ஸ்அப் கிண்ணத்தினை 2007ஆம் ஆண்டு அணியினர் சுவீகரித்திருக்கிறார்கள். எனவே இரண்டு அணிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மூன்றாவது இடத்திற்கான போட்டி தற்போது இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டு சாம்பியன் கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கின்ற 2010 மற்றும் 2022 ஆகிய அணிகளை உடனடியாக மைதானத்துக்குள் வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஏனைய வீரர்களை மைதானத்திலிருந்து மைதான எல்லைக்கோட்டுக்கு அருகாமையில் வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து போட்டிகளை தொகுத்து வழங்குவதற்காக யூஜின்